ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரின் எல்லையில் பழமையான ஒரு மாரியம்மன் கோவில். பெரிய கோபுரமும் இல்லை, தங்க அலங்காரமும் இல்லை. ஆனால் அந்த அம்மன் சந்நிதியில் நின்றால் மனசு தானாக அமைதியாகிவிடும். அந்த ஊரில் முத்தாயி என்ற ஒரு ஏழை பெண் இருந்தாள். தினமும் கூலி வேலை செய்து கிடைக்கும் சிறிய வருமானத்திலேயே வாழ்க்கையை நடத்தி வந்தாள். அவளுக்கு ஒரே நம்பிக்கை, அந்த மாரியம்மன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை குளித்து தன் குடிசை முன் சிறிய கோலம் போட்டு கையில் ஒரு பூ ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு, அம்மா, இன்று என்னை காப்பாத்து என்று மனமுருக கோவிலுக்கு செல்வாள். ஒரு வெள்ளிக்கிழமை அவள் வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. அன்றைய நாள் உணவுக்கே வழியில்லாத நிலை. முத்தாயி அழுதபடியே அம்மன் முன் நின்றாள். அம்மா, எனக்கு செல்வம் வேண்டாம், பெரிய வாழ்க்கை வேண்டாம், இன்றைக்கு ஒருவேளை சோறு கிடைத்தால் போதும் என்று கண்ணீருடன் வேண்டினாள். அன்று இரவு முத்தாயிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவப்பு சேலையில் கருணை முகத்துடன் அம்மன் தோன்றினாள். முத்தாயி, நாளை வெள்ளிக்கிழமை, கோவில் பின்புறத்தில் இருக்கும் பழைய வேப்பமரத்தின் அடியில் போ என்று கூறி மறைந்தாள். மறுநாள் விடியற்காலமே முத்தாயி எழுந்தாள். அம்மன் சொன்ன இடத்துக்குச் சென்றாள். வேப்பமரத்தின் அடியில் மண்ணில் புதைந்திருந்த ஒரு சிறிய பழைய பானை கண்ணில் பட்டது. அதை எடுத்து பார்த்தால் அதில் சில பழைய நாணயங்கள், சிறிய தங்க அலங்காரங்கள் இருந்தன. முத்தாயி நடுங்கினாள். இது என் சொத்து இல்லை என்று நினைத்து நேராக கோவிலுக்கே எடுத்துச் சென்றாள். அப்போது அங்கே வந்த பெரியவர்கள் சொன்னார்கள், இது பல வருடங்களுக்கு முன் கோவில் திருப்பணிக்காக மறைத்து வைத்த காணிக்கை. அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அந்த நாணயங்களால் முத்தாயியின் வாழ்க்கை மாறியது. அவள் ஒரு சிறிய தொழில் தொடங்கினாள். பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அவள் மறக்காத ஒன்று, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவிலில் விளக்கு ஏற்றி, எல்லாம் உன் அருள் அம்மா என்று நன்றியுடன் தலை வணங்கினாள். அன்று முதல் அந்த ஊரில் ஒரு நம்பிக்கை பேசப்பட்டது. வெள்ளிக்கிழமை மனம் சுத்தமாக அம்மனை வேண்டினால் அம்மன் ஒரு நாளும் கைவிடமாட்டாள். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிலும் விளக்கு ஏற்றி அம்மனை நினையுங்கள். ஓம் சக்தி. இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு நிம்மதி தந்திருந்தா கமெண்ட்ல ஓம் சக்தின்னு டைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய அம்மன் கதைகள், அருள் நிறைந்த வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அம்மன் சக்தி உங்கள் வாழ்க்கையெல்லாம் காக்கட்டும். ஓம் சக்தி.